ஹெஸ்புல்லாக்கள் ஈரானினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாரிய மிசைல்களையும் லிட்டானி நதியிலிருந்து இஸ்ரேலினுடைய போர்டர் வரைக்கும் நிலக்கீழ் சுரங்கங்கள் மேலதிக ஆட்சேர்ப்பும் இன்னைக்குமே இஸ்ரேல் வந்து ஐனல் கானா பிரதேசத்தில் ஒரு ஸ்கூட்டியில பயணிச்ச ஒருவரை நோக்கி இன்னைக்கு இந்த தகவலை மேற்கத்திய நாடுகள் சொல்லி இருக்கிறது அதிர்ச்சியூட்டும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல. இது இவ்வாறு இருக்கோல இப்ப ஹமாஸ் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான அடுத்த யுத்தத்தை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்னைக்கு நம்ம 12வது நாள்ல நிற்கும். இன்றைய நாள்ல என்னென்ன முக்கியமான விடயங்கள் காசாவையும் அதனை சுற்றியுள்ள நாடுகள்லையும் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு, மத்திய கிழக்கினுடைய நிலவரம் இன்றைய நாள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா முழுமையான தகவல்களை இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில முதலாவது விஷயம் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மேற்குலகத்தினுடைய உளவு தகவல்கள் ஒரு அதிர்ச்சியூட்டு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாக்கள் வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இப்ப லெபனானினுடைய ராணுவத்துக்கு ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்திருந்த பொறுப்பு ஹெஸ்புல்லாக்களை மொத்தமாக நிராயுத பாணியாக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் என்றாலும் பிரச்சனை இல்லை, ஹெஸ்புல்லாக்களை மொத்தமாக அழிக்கணும். இதுவே அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இருந்த போதிலும் இன்னைக்கு இந்த தகவலை மேற்கத்திய நாடுகள் சொல்லி இருக்கிறது அதிர்ச்சியூட்டும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எவ்வாறு ஹெஸ்புல்லாக்கள் மீள் கட்டமைக்காங்க அவங்களே அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஹெஸ்புல்லாக்களினுடைய பாரம்பரிய நிலமாக இருக்கிற லிட்டானி நதியிலிருந்து இஸ்ரேலினுடைய போர்டர் வரைக்கும் நிலக்கீழ் சுரங்கங்கள், மேலதிக ஆட்சேர்ப்புகள், அவர்களினுடைய வீரர்களுக்குரிய மருத்துவ சிகிச்சைகள் உட்பட முக்கியமான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹெஸ்புல்லாக்கள் ஈரானினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாரிய மிசைல்களையும் லிட்டானி நதிக்கரையில் இருக்கிற லிட்டானி நதியோட அண்டி இருக்கிற அவர்களினுடைய மலை பிரதேசங்களை குடைந்து அதற்கு கீழே இருக்கிற டனல்ஸ்கள்ல அவங்க தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் இன்னைக்கு வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்காகத்தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல பாரிய தாக்குதல் செஞ்சு கொண்டு வராங்க. தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல இன்னைக்குமே இஸ்ரேல் வந்து ஐனல் கானா பிரதேசத்துல ஒரு ஸ்கூட்டியில பயணிச்ச ஒருவரை நோக்கி ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் அவர் உயிர் இழந்திருக்கார். இவர் உயிரிழந்திருக்கார் அப்படி என்ற தகவல் கிடைச்ச உடனே ஹெஸ்புல்லாக்களும் எங்களினுடைய போராளிகளில் ஒருவரான இஷா அகமது கர்பலா மரணித்து விட்டார் அப்படிங்கிற தகவலை ஹெஸ்புல்லாக்களும் சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம விளங்கி பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் ஹெஸ்புல்லாக்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்காங்களோ அவங்களை டார்கெட் பண்ணி பக்காவா இப்ப வந்து தெற்கு லெபனான் பிரதேசங்களை அடிச்சு கொண்டிருக்காங்க. ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்த நிறுத்தம் அமுல்ல இருந்தாலும் தொடர்ந்து தாக்குதல் இஸ்ரேல் செஞ்சு கொண்டே இருக்காங்க. இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், அவர்கள் மீள்கட்டமைப்பு மறுகட்டமைப்பை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறத இதுல இருந்து நாம தெளிவா எடுக்கலாம். ஓகே ரைட். இது இவ்வாறு இருக்கோல இப்ப ஹமாஸ் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட இந்த லெபனான் சம்பந்தப்பட்ட தகவல் ஒன்று. இப்ப வந்து இஸ்ரேல் வந்து எந்த நேரமும் போர் நிறுத்தம் இருந்த போதிலையும் லெபனானுக்குள்ள என்டர் ஆகி அவர்கள் விரும்புற நேரங்களில் விரும்புறாக்களுக்கு விரும்புற மாதிரி தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்கி கொண்டே இருக்காங்க. யுத்த நிறுத்தம் அப்படிங்க போல யார் மீதும் யாரும் தாக்குதல் இரு தரப்பு மீதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இஸ்ரேல் வந்து இவ்வாறான தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கறத ஹமாஸ் இப்ப வலியுறுத்தி கூறியிருக்காங்க. இது அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடந்த வாரம் கூட இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் செஞ்சாங்க. இந்த தாக்குதல நிறைய ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. இதை வச்சு தான் ஹமாஸ் இன்னைக்கு இவ்வாறான ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. இவ்வாறு இந்த நிலைமை தொடர்ச்சியாக சென்றுச்சு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான அடுத்த யுத்தத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது இவ்வாறு இருக்கோல தொடர்ச்சியாக அடுத்து பார்த்தோம். அப்படி காசாவுக்குள்ள இஸ்ரேல் எவ்வாறான விடயங்களை செஞ்சு கொண்டிருக்காங்களோ அதே வேளைகளை மேற்கு கரை பிரதேசங்களை இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. மேற்கு கரை பிரதேசத்தை வந்து இப்ப பாலஸ்தீனியர்கள் குடிகொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊரையும் ஆக்கிரமிச்சு பாலஸ்தீனியர்களினுடைய வீடுகளை ஒவ்வொரு ஊர்களுக்குள்ளேயும் போய் உடைச்சு அந்த வீடுகளை மாறி இஸ்ரேலியர்கள்கிட்ட கொடுத்து அங்க இஸ்ரேலியர்களை குடியேற்றி இஸ்ரேலியர்களினுடைய குடி பரம்பலை அதிகரிச்சு பெர்சன்டேஜ் ஒரு இப்ப நம்ம ஒரு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 60% மேலே 60 to 70% மேலே வந்து சிங்களீஸ் இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு சிங்களீஸ் நாடு, பௌத்த நாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாட்டில் 50% மேற்பட்ட இனம் எது இருக்கோ அதுதான் அந்த நாட்டினுடைய முதன்மை இனமாக கருதப்படும் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் மேற்கு கரை இதுவரைக்குமே வந்து பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான ஒரு பிரதேசமாக இருக்கு. இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இஸ்ரேலியர்களினுடைய பெர்சன்டேஜ் அதிகரிக்கணும். அதுக்காக கடந்த 25 வருஷமா இஸ்ரேல் மெல்ல 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 உள்ளுக்கு இஸ்ரேலியர்களை கொண்டு வந்து அங்கே அவர்களுடைய பெர்சன்டேஜ் அதிகரிக்கிற வேலைகளை செஞ்சு இப்பயுமா தான் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு 70,000 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள நிலப்பரப்பை இஸ்ரேல் கைப்பற்றியிருக்காங்க. இன்னைக்கு இதுல பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேற்கு கரையையும் இஸ்ரேலையும் பிரிக்கிற பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கி 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 கிட்ட 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 கொண்டு வந்து கொண்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இப்போ காசாவை எல்லோ லைன் போட்டு பின்னுக்கு இருந்து கொஞ்சம் முன்னுக்காய் வந்திருக்காங்களோ அப்படி மேற்கு கரையிலையுமே வந்து நப்லஸ் பிரதேசத்தில் இவ்வாறான பஃபர் ஜோன்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய செனட்ல ஜனநாயக கட்சியினர் 40 பேர் ஒன்றாக கையெழுத்திட்டு ட்ரம்ப் கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இஸ்ரேலினுடைய போக்குகளை பார்க்கக்குள்ள மேற்கு கரை பிரதேசத்தை இஸ்ரேலோட இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி மேற்கு கரையை இஸ்ரேலோட இணைச்சா நாம அரபுகளோட போட்டு இருக்கிற ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கு இது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆக நீங்க எந்த காரணம் கொண்டும் அமெரிக்கா மேற்கு கரையை இஸ்ரேலோட இணைக்கிற திட்டத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவே வேண்டாம். அமெரிக்காவினுடைய செனட்ல இருக்கிற ஜனநாயக கட்சியினரை ட்ரம்புக்கு பாரிய அளவில் இப்ப அழுத்தம் கொடுத்து கொண்டு வராங்களாம். எந்த காரணம் கொண்டும் மேற்கு கரை பிரதேசத்தை இஸ்ரேலோட இணைக்கப்படாம். மேற்கு கரையை இணைச்சா அரபு நாடுகள் இருக்கிற நிறைய பேர் நமக்கு எதிராக எகென்ஸ்டா திரும்புவாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது ஏற்கனவே பேர் வந்து உலகத்தின் மத்தியில் நாரி போய் கிடக்கு. இப்போ அரபுகளை எதிர்க்க தோங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாளுமே நம்ம கட்டி காப்பாற்றி வச்சிருந்த பேர் எல்லாம் இப்படி எங்கிறதுக்குள்ள பெய்திரும். வித்தின் செகண்ட்ஸுக்குள்ள எல்லாமே அவுட் ஆயிரும். ஓகே, வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இவ்வாறு இருக்கக்குள்ள இப்போ அரபு நாடுகள் இந்த வெஸ்ட் பேங்க் சம்பந்தமா இந்த காசா சம்பந்தமா நிலைப்பாடில் இருக்காங்க அப்படிங்கிட்டு பார்க்கறத அரபு நாடுகள்கிட்ட நம்ம பார்க்கறதோட ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்யறது தானே அரபு நாடுகளினுடைய வேலையா இருக்கு. இப்போ சாராய கடை சல்மானை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நபி அப்படிங்கிறது வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படி என்று நாம் அழகா ஈஸியா சொல்லலாம். அப்படித்தான் இப்ப நிலைமைகள் போய்கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை கட்டாயம் கீழே போட்டே ஆகணும். ஹமாஸ் அப்படி ஆயுதங்களை கீழே போடல அப்படின்னு சொன்னா ஹமாஸை நாங்கள் லேசா அடிப்போம். ஹமாஸ் மொத்தமாக இல்லாம ஆகிறத தான் சில அரபு நாடுகள் விரும்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சில அரபு நாடுகள் எது அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. சர்வதேச ஊடகவியலாளர்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து ஹமாஸ் ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்களாம். ஏன் இந்த ரெண்டு நாடும் இவ்வளவு கரிசனை காட்டுறாங்க ஹமாஸ் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கில் இவங்க ரெண்டு பேரையுமே விட பலமான ஒரு டீம் எழுந்திடக்கூடாது, பலமான ஒரு சாம்ராஜ்யம் வலுப்பெற்று விடக்கூடாது. இப்ப ஹமாஸ் அப்படிங்கிறவங்க வந்து இஸ்ரேலால அழிக்கலாம பெய்து, அமெரிக்காவால ஹமாஸ் அழிக்கலாம பெய்து. அப்படிங்கிறவங்கள இப்ப அரபு நாடுகள்லயோ இப்ப மத்திய கிழக்கிலேயோ பலம் வாய்ந்த படையாக இப்ப பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறவங்க ஹமாஸ் தான். இதுதான் ரியலுக்கும் இருக்கிற டிஃபரண்ட் வழங்குது தானே நமக்கு. இப்ப ரீலா அப்படிங்கிறது ஒரு படத்துல வந்து வேணா சவுதி சண்டியன் இருக்கலாம், இஸ்ரேல் சண்டியன் இருக்கலாம், அமெரிக்காவை சண்டியன் இருக்கலாம். பட் ரியல்ல அரபுகளினுடைய மனங்கள்ல இப்ப இருக்கிற முக்கியமான பேர் ஹமாஸ். அசைக்க முடியாத ஒரு மக்களினுடைய மனங்கள்ல ஹமாஸ் அந்த விதையை போட்டுட்டாங்க. இதை இப்ப எப்படியால் அழிக்கணும் அப்படின்னு சொன்னா ஹமாஸ் அழிக்கணும். அதுக்கு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவோட சேர்ந்து இப்ப ஹமாஸ் அழிக்கணும். அப்படி ஹமாஸ் அழிக்கிறதுக்கு இவங்க ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் தானே சாராய கடை சல்மானுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் நபி அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் இப்போ இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள். இது இவ்வாறு இருக்கக்குள்ள ஜேடி வான்சிப், அதாவது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்சிப் இஸ்ரேல் இருக்கார். அவரும் இதே கருத்தை தான் ரிப்பீட் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல்ல இருந்து சின்ன மீட்டிங் ஒன்று முடிச்சுட்டு வெளியிறங்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் வெளியே நின்று ஜேடி வான்ஸ் கிட்ட கேட்க ஹமாஸ் சம்பந்தமா என்ன முடிவுகள் நீங்க எடுத்திருக்கீங்க கேட்க ரிப்பீட், அதாவது ஹமாஸ் அழிக்கணும், ஹமாஸ் அழிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆயிருக்கோம், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடணும், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடலன்னா ஹமாஸ் அழிப்போம் அப்படின்னு சொல்லிக்காங்க. பட் ஹமாஸ் என்ன சொல்றாங்க, ஹமாஸ் நாங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம். பலஸ்தீனுக்கு ஒரு படை ஒன்று உருவாக்கப்பட்டால் அந்த படைக்கிட்ட நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போமே தவிர சும்மா போட்டு போறதுக்கு நாங்கள் ஒன்று லூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அழகா மற்ற அரபுகள் மாதிரி இல்லை. இப்போ அரப்ஸ் என்று விரக்குள்ள ஹமாஸும் அரப்ஸ் தான், அதே மாதிரி பாலஸ்தீனியர்களும் அரப்ஸ் தான். அந்த அரப்ஸ் தான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தோற்கடிச்சிருக்காங்க. மொத்த அரபை நம்ம சொல்ல முடியாது. இப்படித்தான் இந்த சவுதி, இந்த யுனைடெட் அரப் போன்ற அவனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான அரப் தானே நம்மளோட பாஷையில் சொல்றேன். அந்த அடிப்படையில் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட இயலா அப்படின்னு
சொல்கிறாங்க. அவங்க ஆயுதங்கள் நாங்கள் கீழே போட வெப்பம். இதான் இப்போ இருக்கிற முடிவு. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மற்ற நாடுகளும் ஹமாஸுக்கு ஃபுல் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஆயுதங்களை நீங்கள் கீழே போட்டே ஆகணும். ஆனால் ஹமாஸ் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அட் த சேம் டைம் இந்த நேரங்களில் பணைய கைதிகளினுடைய உடல்களை தோண்டி அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதாவது எக்ரிமெண்ட்டை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த அடிப்படையில் இப்போ மீதம் இருக்கிற பணைய கைதிகளினுடைய உடல்களை நாங்கள் கொடுக்கறதுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கோம், ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். நேற்றும் 2 உடல்களை நாங்கள் செஞ்சில் வைக்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல் கஸ்ஸாம் பிரிகேடை ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ ஹமாஸினுடைய வேலைகள் அவர்களை அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அவங்களுடைய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காசாவில் கடற்கரை இருக்கு. அவர்களுடைய பிரதான உணவு மீனாத்தான் காணப்பட்டுச்சு இவ்வளவு காலம். அவ்வாறு இப்போ மீன்பிடிக்க போன மீனவர்கள் நிறைய பேரை இஸ்ரேலினுடைய நேவி துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. நிறைய பேர் கைது செஞ்சு கொண்டு போய்க்காங்க அப்படின்னு சொல்லி மீனவர் சங்கத்தினுடைய தலைவரான சகரியா பக்கர் சொல்லியிருக்கார். மீன் பிடிக்க போனவங்களை இஸ்ரேலிய நேவி கடத்திக்கு போய்க்காங்க. அதுலேயுமே முக்கியமானவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்துல்லா அல் அஃப்சி அப்படிங்கிறவர், முகமது மக்தாத் அப்படிங்கிறவர், பக்ரி அபு அஃப்தா அப்படிங்கிற சிலரை இஸ்ரேல் கைது செஞ்சு அடையாளப்படுத்தப்பட்டவங்க. இவங்களை விட நிறைய பேர் இஸ்ரேல் கைது செஞ்சு கொண்டு போயிருக்காங்க. மீன் பிடிக்க போனவங்க. காசாவினுடைய கடற்பரப்புல மீன் பிடிக்கிறதுக்கு கூட காசா மக்களுக்கு உரிமை இல்லாத நிலைமை இப்ப உருவாகி இருக்கு. அடுத்தது தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெர்மன் நாட்டினுடைய முக்கியமான எழுத்தாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டோடன் ஹோஃபர் முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நாசிக்கள் ஒரு காலத்தில் யூதர்களுக்கு என்னத்தை செஞ்சாங்களோ அதை தனிப்ப யூதர்கள் பாலஸ்தீனியர்களுக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க. ஹூ இஸ் த நாசிஸ்? யார் இந்த நாசிஸ்? 2ஆம் உலகப் போர் மிகப்பெரிய இனப்படுகொலை எதுவாக இருந்துச்சு? ஜெர்மன்ல நடந்த யூதர்களுக்கு எதிரான இனப்படுகொலை செஞ்சிருந்தது யாரு? ஹிட்லர். ஹிட்லரினுடைய இந்த கொடூரமான வதை முகாம்கள் அமைச்சு தான் இந்த யூதர்களை ஹிட்லர் படுகொலை செஞ்சிருந்தார். ஹிட்லர் அந்த நேரங்களிலே சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 190% யூதர்களை நான் மொத்தமாக அழிச்சிட்டேன், ஒரு 10% யூதர்களை நான் இந்த உலகத்தில் விட்டு போட்டு போறேன். இந்த 10% யூதர்களையும் வச்சு இந்த உலகம் தெரிஞ்சு கொள்ளும் ஏன் நான் யூதர்களை அழிச்சேன் அப்படிங்கிறத ஹிட்லர் சொன்னாரா இல்லையா? அதுதான் வரலாறு. அப்படி இப்ப இந்த 10% முழு உலகத்தையும் கனாடுபடுத்தி கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் ஜெர்மன் எழுத்தாளரான டோடன் ஹோவரினுடைய கருத்துக்கள்ல முக்கியமான கருத்தா இருந்துச்சு. இவர் இவ்வாறு சொன்னதை தொடர்ந்து உடனடியாக ஜெர்மனியினுடைய அரசு இவரை கைது செஞ்சிருக்காங்க. ஆக மத்திய கிழக்கினுடைய பல முக்கியமான அரசியல் நகர்வுகளை தீர்மானிச்சு கொண்டிருக்கிற முக்கியமான இடம் சிரியா. சிரியாவை பற்றி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வேர்ல்டு பேங்க், உலக வங்கி சிரியா பற்றின முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சிரியாவை மீள் கட்டமைப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 200 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு காலவுமே அந்த தீவிரவாத குழு, இந்த தீவிரவாத குழு, அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் இவ்வளவு காலமுமே அழிச்சது சிரியாவை தான். அதனுடைய மொத்த விலையை தண்டைக்கு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க 200 பில்லியன் டாலர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிரியாவினுடைய கவர்மெண்டா இருக்கிற ஜொலானியினுடைய HTS அமைப்பு, அதாவது ஹயாத் தஹ்ரி அல்-ஷாம் அமைப்பை யுனைடெட் கிங்டம் தீவிரவாத பட்டியலில் இருந்து விலக்கி இருக்காங்க. அதாவது தீவிரவாத பட்டியல் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம். 2017ஆம் ஆண்டு அல் கைதாவில் இருந்து பிரிஞ்ச ஒரு அமைப்பு தான் இந்த ஹயாத் தஹ்ரி அல்-ஷாம் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு பாரிய அளவுல தீவிரவாத செயற்பாடுகளை சிரியாவுக்குள்ள செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த அமைப்பு தான் இப்ப இங்கிலாந்தினுடைய அரசாங்கம் இவங்க ஒரு தீவிரவாத அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் அல் கைதாவை உருவாக்கினது யார் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருதா இல்லையா? இந்த உலகத்துக்கு தீவிரவாதத்தை உருவாக்கினது யார் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? HTS அமைப்பை இப்ப அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, யுனைடெட் கிங்டமும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி நான் கேட்கறதுக்கு முதல் பதில நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த பதில கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.